அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஒன்று பார்த்துட்டு வரோம். அதில் வாட் இஸ் கான்ட்ராக்ட், இந்திய ஒப்பந்த சட்டம் என்றால் என்ன, ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்ட். இதற்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதில் கான்ட்ராக்ட் எந்த மாதிரி உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, அதனுடைய லத்தீன் மொழி என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்தோம். ஏன் இந்த 3 மேஜர் சிட்டியில் மட்டும் கான்ட்ராக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற விவகாரத்தையும் பார்த்தோம். இப்போ வாட் இஸ் கான்ட்ராக்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் மிக உச்சத்தனமான ஒரு வார்த்தை தான் கான்ட்ராக்ட். ஸோ டாப் மோஸ்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நோக்கி தான் 2 பார்ட்டிகளும் பயணிக்கிறாங்க. இதற்கு நடுவில் இதற்கு பாதியாக வரக்கூடிய ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அக்ரிமெண்ட்டை தாண்டினதுக்கு அப்புறம் தான் வரக்கூடிய விஷயம் கான்ட்ராக்ட். ஸோ இதற்கு நடுவில் என்ன நடக்குது, இதற்கு நடுவில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கறது தான் இந்த ஒரு ஜென்ரல் வீடியோ. சரி, ஒரு ஒப்பந்தம் என்பது, இந்த 2 லைன் படிக்கிறோம் பாருங்க, கவனமாக கேளுங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகுது. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தரப்பினரிடையே பரஸ்பர உரிமைகளை, அவர்களுடைய ரைட்ஸ் எந்த இடத்துலையும் குறையக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தன்னுடைய உரிமையை விட்டுட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா அது செல்லாது அப்படின்றது நினைவில் வச்சுக்கிங்க. இட்ஸ் வாய்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த கான்ட்ராக்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வார்த்தைகள் மிக மிக முக்கியமான வார்த்தைகள், நான் 1 by 1 சொல்லிக்கிட்டே வரேன். பரஸ்பர உரிமைகள் மற்றும் கடமைகள், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, உருவாக்கும் சட்டப்பூர்வமான எழுத்து வடிவமே ஒப்பந்தம் ஆகும். கண்டிப்பாக ஓரலில் இருக்கக்கூடாது, ரிட்டனில் தான் இருக்கணும்னு மிக தெளிவாக அந்த இடத்துல சொல்லியாச்சு. ஸோ உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கான்ட்ராக்டு 2 வகையில், ஒன்று ஓரல் ஒன்று ரிட்டன்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டு எதன் அடிப்படையில் இயங்குதுன்னா ரிட்டன் கான்செப்டில் தான் இயங்குது. அதை நீங்கள் தெளிவாக எழுதுங்க. ஏன்னா நீங்கள் அட்வொகேட்டாக மாறும்போது எதையும் நீங்கள் ஓரலாக உங்களுடைய மனசில் கேட்டு வாங்கி அதை புரிஞ்சிக்கிட்டு இது பண்ணாதீங்க. கிளைண்ட்டுக்கிட்ட கண்டிப்பாக ரிட்டனில் எழுதி வாங்குங்க, ஒரு சில விவகாரங்களை தவிர. சரி, இப்போ வாட் இஸ் கான்ட்ராக்ட்? ஒரு கான்ட்ராக்ட்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்கணும். இட்ஸ் எ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஃபரை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரிய வரும். அதன் பிறகு இவர் கொடுக்கிற இந்த ஏ என்கின்ற நபர் கொடுக்கின்ற ஆஃபரை பி என்கின்ற நபர் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டா இது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். இதனுடைய செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2A. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2A 2B 2C இந்த மாதிரி தான் பேச போகிறோம். கவனமாக உங்களுடைய செக்ஷன்ஸையும் நோட் பண்ணிக்கிங்க. 2Aன்றது பார்த்தீங்கன்னா ஆஃபர். அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணுறவருடைய செக்ஷன் பேர் தான் 2B, அக்செப்டன்ஸ் சொல்லுவாங்க. இதற்கு நடுவில் ஒரு வார்த்தை கன்சிடரேஷன். இந்த இடத்துல கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இஃப் நோ கன்சிடரேஷன், இஃப் வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கன்சிடரேஷன் இல்லாத எந்த ஒரு வேலையும் அது செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கன்சிடரேஷன் ஆகுது. இந்த 3ம் சேர்ந்து சரியாக உருவாக்கப்படுகிறது என்றால் அது அக்ரிமெண்ட்டாக மாறுது, செக்ஷன் 2E மாறுது. ஸோ செக்ஷன் 2A ப்ளஸ் செக்ஷன் 2B ப்ளஸ் செக்ஷன் 2D ஈக்குவல் டு செக்ஷன் 2E. இது வரைக்கும் ஒரு கான்செப்ட். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெப்த்தாக உள்ளே போக போகிறோம். இப்போ அக்ரிமெண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ ஓரளவுக்கு புரிய வந்திருக்கும். அகைன் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டுக்குள்ளே பயணிக்க போகிறேன். இந்த அக்ரிமெண்ட்டை தூக்கி வந்து நான் இந்த இடத்துல போடுறேன். நான் அக்ரிமெண்ட்டுடைய செக்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும், 2E. என்ஃபோர்சிபிலிட்டி பை லா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ் ஆகுது, சட்டத்தோட ஒருங்கிணைது. அந்த அக்ரிமெண்ட்ன்றது சட்டத்தோட ஒருங்கிணைது. சட்டத்தோட ஒருங்கிணைது அப்படின்னா பல கான்செப்ட் இதில் உள்ளடக்குது. ஒன்று ரிட்டனில் இருக்கணும், மைனராக இருக்கக்கூடாது, சரியாக லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கணும், லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விவகாரங்களும் சேர்ந்தது தான் என்ஃபோர்சிபிலிட்டி பை லான்னு அர்த்தம்.
ஸோ அது சேரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறுது, கான்ட்ராக்டாக மாறுது. கான்ட்ராக்டுடைய செக்ஷன் என்ன, 2H. 2Aல ஸ்டார்ட் பண்ணுற அந்த கான்செப்ட் 2Hல முடியுதுன்னா அது ஃபுல்ஃபில் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். கண்டிப்பாக உங்களுக்கு அக்ரிமெண்ட் வரைக்கும் மிக துல்லியமாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் கான்ட்ராக்டை நோக்கி பயணிக்க முடியும். எனக்கு அக்ரிமெண்ட்டே புரியலை, நான் கான்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கான்செப்டும் செல்லாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. சரி, நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்க யாரும் லைக் பண்ணுறது கிடையாது, சப்ஸ்கிரைபர் பண்ணுறது கிடையாது. பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்மளே பண்ணாமல் வேறு யார் தான் பண்ணுறது, லா ஸ்டூடெண்ட் ஆகிய நீங்கள் பண்ணாமல் வேறு யார் தான் பண்ணுறதுன்ற ஒரு கான்செப்டோட எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ப்ராமிஸ், எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸ் ரெண்டுமே நடக்குது வித் த கன்சிடரேஷன், செட் ஆஃப் ஃபார்மிங் கன்சிடரேஷன், ஏதோ ஒரு கன்சிடரேஷன், ₹1 இருக்கட்டும், அது ₹1000 இருக்கட்டும், வாட் எவர் கன்சிடரேஷன் இஸ் மஸ்ட் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஃபார் ஈச் அதர்ஸ் இஸ் ஆன் அக்ரிமெண்ட். புரிஞ்சு போச்சா? இந்த 2 லைன் இல்லாமல் உங்களுடைய கான்ட்ராக்ட் எக்ஸாமில் பேப்பரை நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கவே கூடாதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அது செல்லாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிஸ் ஃபார்மிங் கன்சிடரேஷன் ஃபார் ஈச் அதர்ஸ் இஸ் ஆன் அக்ரிமெண்ட். இந்த 2 லைனை ஞாபகம் வச்சுக்கிறதுல எந்தவித கஷ்டமும் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன் நான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த செக்ஷன் 2H நோக்கி பயணிக்க போகிறோம். 2Hல அப்படி என்ன தான் இருக்குது, அதில் எத்தனை டைப்ஸ், எத்தனை வேரியண்ட்டு, அதுதான் சொல்கிறேனே. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் மிக எளிமையாக இருக்கும் கேட்கும்போது, ஆனால் உள்ளே பூந்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்டும் கூடன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இன்னொரு மிக முக்கியமான ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த சப்ஜெக்ட் உங்களை அழ வச்சிரும் படிக்கலன்னா. மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது. ஏன்னா ஒன்று போல் ஒன்னோட ஒன்று தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் இந்த சப்ஜெக்ட்டு. அதனால் இது தெரியலனா இதை எழுத முடியாது, இது தெரியலனா இதை எழுத முடியாது. ஆனால் மற்ற சப்ஜெக்ட்டுங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அது தனித்தனி செக்மெண்ட்டை பற்றி பேசும். இது அப்படி கிடையாது, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதனால் மிக தெளிவாக ஒரு நோட்டை போட்டு தெளிவாக நோட்ஸை எடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது கான்ட்ராக்டில் நீங்கள் பாஸ். அதில் எந்தவித மாற்று கருத்திற்கும் இடமே இல்லை. அந்த அளவுக்கு மிக எளிமையான ஒரு சப்ஜெக்டும் கூட, நன்றாக படித்தால் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக நீங்கள் படிப்பீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸ்க்கு இருக்குது. இதோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.